வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. ஒரு அப்பாவும் பையனும் துணி வியாபாரம் பண்றதுக்காக குதிரை மேல நிறைய துணி மூட்டைகளை கட்டி கொண்டு போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எல்லா துணியும் வித்து போகுது. கை நிறைய காசோட வீடு திரும்பி வராங்க. எல்லா துணியும் சேல் ஆன பிறகும் அவங்களால வீட்டுக்கே திருப்பி போக முடியாத அளவுக்கு கால் ரொம்ப வீக்கமாவும் ரொம்ப டயர்டாவும் இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு முடிவு பண்ணி பையனை குதிரை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போறாங்க. வழியில பார்த்த ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த சின்ன வயசுல நீ குதிரை மேல உட்காந்து ஜாலியா வரையே, உங்க அப்பா இவ்வளவு வயசாயும் நடந்து வராரே, அவரை உட்கார வச்சு கூட்டிட்டு போலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்ட பையனும் அவங்க அப்பாவை குதிரை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். கொஞ்ச தூரம் போறாங்க. போற வழியில இன்னொருத்தர் கேட்கிறாரு, இந்த சின்ன வயசுல இந்த பையன் நடந்து வரான், நீங்க குதிரை மேல உட்காந்துட்டு வரீங்களே, உங்க பையனை உட்கார வச்சு கூட்டிட்டு போலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் சொல்றதை கேட்டு இப்போ 2 பேருமே குதிரை மேல ஏறி உட்காந்துட்டு டிராவல் பண்றாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க. வழியில பார்த்த இன்னொருத்தர் கேட்கிறாரு, ஒரு குதிரை மேல 2 பேர் உட்காந்துட்டு வரீங்களே, குதிரை பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட அப்பாவுக்கும் பையனுக்கும் கம்ப்ளீட் கன்ஃபியூஷன். எல்லாரும் சொல்ற அட்வைஸுமே கேட்டோம், ஆனா கடைசி வரைக்கும் குறை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையில இருந்து நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எஸ், தட்ஸ் கரெக்ட். எப்பொழுதுமே எல்லாத்தையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. எக்ஸாக்ட்லி. யூ cannot please everyone. The best thing you can do is just to believe in yourself and do what is right for you. இந்த கதையும் மாரலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். புதுசாக கேட்குறவங்க என்னுடைய பழைய பாட்காஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்க. You can hear me in YouTube also. With this note, I am signing off. This is Satish.